இன்னைக்கான மினி விளாக் பார்க்கலாமா? நைட் டின்னருக்கு இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி. இதுதான் மெனு. என்னோட ஸ்டைல்ல ரொம்ப சிம்பிளா நைட் டின்னருக்கு பண்ணணும்னா, இப்படி ட்ரை பண்ணி பாருங்க குக்கர்ல. அதுக்கு ஒரு குக்கர்ல 1/2 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு. சின்னதா இருக்கறனால பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் பச்சை மிளகாய் இவ்வளோ எடுத்திருக்கேன். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணிட்டு, ஒரு 5, 6 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, தண்ணி, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் கம்மியா சேர்த்துக்கோங்க. கடைசியில தாளிக்கும்போது சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு விசில் விடணுமோ விட்டுட்டு, நல்லா விசில் போனதுக்கப்புறம் மேஷ் பண்ணி எடுத்துட்டு, திரும்ப கொதிக்க விடணும். திரும்பவும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, நான் இன்னைக்கு கேரட் தான் எடுத்திருக்கேன். கேரட் இல்லனாலும் பரவாயில்ல. நீங்க வெறுமனே கூட தாளிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 5, 6 சின்ன வெங்காயம் திரும்பி சேர்த்துட்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் திரும்பி தண்ணி ஊத்திட்டு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துட்டு, மூடி போட்டு வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கடுகு, கருவேப்பிலை, சீரகம் மட்டும் போட்டு தாளிச்சுட்டு, வரமிளகாவும், கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுட்டு, ஒரு பாத்திரத்தில மாத்திட்டு, சிம்பிளா தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, தேங்காய், பொட்டுக்கல்ல, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது மட்டும் போட்டு அரைச்சாலே ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இட்லி நீங்க சுடும்போது எப்பவுமே தண்ணி வந்து லைட்டா கொதிக்கிற தண்ணியில அந்த துணிய போட்டு நனைச்சு எடுத்தீங்கன்னா, இட்லி கொஞ்சம் ஒட்டாம வரும். டிப்ஸ் தான் ட்ரை பண்ணி பாருங்க. மாவு நல்லா பொங்கி வந்திருந்தது. நைட்டுக்கும் இட்லி ஊத்தி முடிச்சாச்சு. நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதே சப்போர்ட் ரெகுலராக கொடுத்துட்டே இருங்க. நான் இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், இன்றைக்கி நைட் டின்னர் இப்படி தான் போச்சு. கொஞ்சமாக சிங்கில் பாத்திரம் இருந்ததுனால அதை மட்டும் கழுவிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே இட்லியும் வெந்துருச்சு. அதையும் சுட்டு முடிச்சதுக்கப்புறம் நைட் டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாய்.